இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் வாழ்கிற இந்த நாட்கள் ஒரு பொல்லாத ஒரு நாட்களாய் காணப்படுகிறது. நாம் வாழ்கின்ற இந்த காலம் ஒரு கடினமான ஒரு காலமாக காணப்படுகிறது. இந்த நாட்களை குறித்து பயப்படாதவர்கள், சிந்திக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், இந்த உலகத்திலே, நம்முடைய நாட்டிலே, உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாட்கள் பொல்லாதவைகள் என்று சொல்லி நம்மை சிந்திக்கிற வைக்கிற ஒரு நாட்களாக நாம் காணப்படுகிறது. இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பொல்லாத நாட்களில் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவு காலம் இந்த பூமி இருக்கும், இந்த உலகம் இன்னும் எவ்வளவு காலம் ஓடும்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. இந்த நாட்கள் பொல்லாத ஒரு நாட்கள், காலம் கொடுமையான ஒரு கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கொடுக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு நாளையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் இந்த காலை வேளையிலே நம்மை எச்சரிக்கிறது. கூட படிக்க வேண்டிய காலத்திலே பிள்ளைகள் படிக்க வேண்டும். வேலை செய்ய வேண்டிய காலத்திலே வேலை செய்ய வேண்டும். அந்த நாட்களை நாம் தவற விடும் பொழுது, அந்த நாட்களை நாம் புறக்கணிக்கிற பொழுது பின்னால் நாம் வருத்தப்பட வேண்டியிருக்கும். அதனால தான் அந்தந்த நாட்களில், அந்தந்த காலங்களில் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். ஒரு அழகான ஒரு வாசகம், கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு, கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு என்று சொல்லி ஒரு வாசகத்தை வாசித்த பொழுது உண்மையாகவே சிந்திக்க தோன்றியது. நாம் பின்னாட்களில் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்பொழுது கொடுத்த நாட்களிலே நாம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறது. இளமையில் சோம்பல், முதுமையில் இன்னல். இளமையில் சோம்பலாக இருக்கிற பொழுது நாம் முதுமையிலே நாம் இன்னலை, கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அந்தந்த பருவத்தில், அந்தந்த நாட்களில், அந்தந்த காலங்களில் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட வேதத்திலே இந்த நாட்கள், கடினமான நாட்களையும் கூட ஆதாயப்படுத்தி கொண்ட அந்த எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவள் வாழ்கின்ற அந்த நாட்கள், அந்த நேரம் மிகவும் ஒரு கொடுமையான ஒரு காலம். அந்த யூத ஜனங்களுக்கெல்லாம் அழிவு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அந்த மொர்தெகாய் மூலமாக எஸ்தர் ராஜாத்திக்கு செய்தி போகிறது. இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருக்கக்கூடாது. இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும். அப்பொழுது நீ என்ன செய்வாய்? நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் குற்றவாளிகளாய் காணப்படுவீர்கள். இந்த நாளில் நீ என்ன செய்யக்கூடாது? மௌனமாக இருக்கக்கூடாது. இந்த காலத்தை நீ என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். உன்னுடைய ஞானத்தையும் உன்னுடைய அதிகாரத்தையும் நீ பயன்படுத்தி ராஜாவின் இடத்துல நீ மன்றாடி இந்த நாட்களை நீ என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி மொர்தெகாய் எஸ்தருக்கு செய்தி சொல்லுகிறார். அந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த காலத்தை அவள் பயன்படுத்தி கொண்டாள். ஞானமாய் செயல்பட்டு பெரிய அழிவு ஆபத்தில் இருந்து அவள் சோம்பேறியாய் இல்லாதபடி தான் மாத்திரம் தப்புவித்து கொள்ளப்படலாம் என்று சொல்லி அவள் நினையாமல் அந்த காலத்தை அவள் ஆதாயப்படுத்தி கொண்டாள். உபவாசித்து ஜெபித்து ராஜாவினிடத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுது கெஞ்சி புலம்பி அந்த நாட்களை அவள் என்ன செய்து கொண்டாள்? பயன்படுத்தி ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய விடுதலையை தனக்கும் தன்னுடைய ஜனத்திற்கும் அவள் பெற்றுக் கொடுத்தாள். நாமும் கூட வாழ்கிற இந்த கடினமான காலத்திலே நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. முந்தின வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பிப்பார், கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். இன்னைக்கு ஞானமில்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காலத்தை பார்க்கிறோம், நேரத்தை பார்க்கிறோம், ஆனாலும் அவங்களுக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. எப்படி வாழணும், இந்த நாட்களில் நம்ம எப்படி வாழணும், உலக பிரகாரமான காரியமானாலும் சரி, கடவுளுக்கு அடுத்த காரியமானாலும் சரி, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஞானம் இல்லாமல் நடக்கிறாங்க. நாம் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்மை சூழ ஆபத்து நமக்கு நெருங்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், நன்றாக நமக்கு தெரியும்.
காலம் மோசமான காலம், கொடிதான காலம் என்று சொல்லி நமக்கு தெரியும். நாமும் கூட ஆண்டவரை அறிந்த நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். இந்த நாட்களை நாம் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகமாக வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். நிர்விசாரமாக ஏனோ தானோன்னு சொல்லி நாம் வாழக்கூடாத ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் ஞானமற்றவர்களைப் போல நாம் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நாம் நடக்க வேண்டும். நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் செல்ஃபோன்லேயோ வீணா மற்றவங்கள்ட்டையோ பேசி நம்முடைய நேரத்தை நம்ம வீணடிக்காதபடி கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் நாம் என்ன செய்யலாம்? கட்டி எழுப்பலாம். இன்னும் நாம் வேதத்தை அதிகமாக வாசித்து தியானிக்கலாம். ஆண்டவரோடு நாம் ஒரு நல்ல உறவை இன்னும் ஆண்டவரிடத்திலே நாம் நெருங்கி சேரலாம். நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாட்களை நாம் வீணடிக்க கூடாது என்று சொல்லி அவர் சொல்கிறார். நார்வே என்கிற ஒரு நாட்டிலே, ஒரு சிறிய நாடு தான் இந்த நார்வே நாடு. அந்த நாட்டில் அதிகமாக இருளும் குளிரும் அதிகமாக இருக்கும். பகல் நேரமே வெறும் 3 மணி நேரம்தான் பகல் நேரமா, மீதி முழுவதும் பயங்கரமான குளிரும் இருளும் இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த நார்வே நாட்டில் உள்ள பறவைகளுக்கு ஒரு விசேஷித்த குணம் உண்டு. அந்த பறவைகள் மற்ற நாட்டு பறவைகளை விட மிகவும் அழகாக இருக்குமா. ரொம்ப புத்திசாலி பறவைகளாக அந்த பறவைகள் இருக்குமா. அந்த பறவைகள் என்ன செய்யும்? அந்த 3 மணி நேரம் தான் இந்த பகல் நேரம். அந்த 3 மணி நேரத்தில் தனக்கு வேண்டிய இறை ஆகாரம் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அந்த குளிரும் இருளுமாக அந்த நேரம் வருவதற்கு முன்பாக தன்னுடைய கூட்டிற்குள்ளாக சென்று விடுமாம். அந்த நேரத்தை, அந்த கிடைக்கிற அந்த 3 மணி நேரம் பகல் நேரத்தை அந்த பறவைகள் பயன்படுத்தி கொள்ளுமா. பயன்படுத்தி எங்கே தேடி இறை கிடைக்குமோ அங்கெங்கே தேடி இறையெல்லாம் அகப்படுகிற இறைகளை தேடி பிடித்து அந்த இருட்டுவதற்குள்ளாக, குளிர் வருவதற்குள்ளாக தன்னுடைய கூட்டிற்கு பாதுகாப்பாக சென்று விடுமா. அந்த பறவைகளுக்கு அத்தனை அறிவு, அத்தனை ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பறவைகளுக்கு அவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் காலத்தையும் நேரத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி நம்முடைய நாட்களை கடத்த வேண்டும், நம்முடைய பின்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். உழைக்கிற நேரங்கள், நமக்கு உழைக்கிற நேரங்கள், ஆண்டவருக்காக செயல்படுகிற நேரங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். காலம் கடைசி காலமாக இருக்கிறபடியினாலே ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். சோம்பேறிகளாக நிர்விசாரமாக வாழ்ந்த நாட்கள் ஒரு பக்கம், இனி உள்ள காலங்களில் எதையாவது கர்த்தருக்காக நாம் செய்து நம்முடைய பணியை, நம்முடைய பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். காலம் கடந்த பிறகு நாம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அருமையான பாடல் வரி உண்டு, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஒருவேளை ஒரு கடைசி நேரத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நான் ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யலையே, நான் ஒன்றுமே ஆண்டவருக்காக செய்யலையே, என் காலம் இதோடு முடிந்து விட்டதா, ஐயோ என் காலம் முடிய போகிறதே என்று சொல்லி கடைசி நேரத்தில் கண்ணீர் விடுகிற ஜனங்கள் அதிகமாக உண்டு. நாம் அப்படி அல்ல. கொடுத்த இந்த நாட்களிலே கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே வெறுங்கையாக நாம் போய் நிற்கக்கூடாது. என்னால் என்ன முடியுமா இந்த உலகத்தில், கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் நாம் எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். நிர்விசாரமாக, சோம்பேறிகளாக அல்ல. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினாலே அந்த பறவைக்கு இருக்கிற ஞானம் நமக்கு வேண்டும். நாம் எதையாவது கர்த்தருக்காக செய்து, எதையாவது நாம் ஆண்டவருக்காக செய்து ஆண்டவருடைய சந்நிதியிலே போய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. இந்த காலத்திலே வாழ்கிற நாங்கள் ஞானமாய் செயல்பட, கவனமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, காலத்தின் அருமையை அறிந்து நாங்கள் வாழ எதையாகிலும் கர்த்தருக்காக செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.